வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அதாவது பாடா அல்லது பன்னா இன பழங்குடியின மக்கள் வந்து பெரிய உட்டன் ஸ்டிக்ல, அதாவது பெரிய கொம்புல வந்து நடந்து போறதை நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே நாம தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணி பார்க்க போறோம். யாருமே இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், மோஸ்ட்லி இந்தியாவிலேயே யாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணல. பண்றாங்க, பட் ஆனால் அவங்க வந்து எக்ஸாக்டா அந்த பழங்குடியின மக்கள் பண்ற மாதிரி பண்ணல. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு பயிற்சி பண்ணி எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம். நாங்கள் குச்சி எடுக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன மரத்தை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளு மரம், இந்த சீம கருவேல மரம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கொம்பு தான் வந்து நம்மளோட வெயிட் தாங்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற எந்த மரமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமான்றது தெரில. ஸோ நம்ம அந்த மரத்தை தான் இப்போது எது கரெக்டாக இருக்குமோ அந்த கிளையை வந்து பார்த்து வெட்ட போகிறோம். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்குள்ளே நாங்கள் போகும்போது எல்லோரும் எங்களை காட்டுவாசி மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் போனது எப்படி. இதான் நாங்கள் ரெடி பண்ண கொம்பு. ஸோ இதில் வந்து நடுவில் வந்து கால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ராயிங்ஸ் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம். ஒரு வழியாக கொம்புகளை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3வது நாளில் தான் நாங்கள் மேலே ஏறி நிற்கவே கற்றுக்கிட்டோம். ஆனாலும் எங்களால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க இன்னொரு 2 நாள் தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் தொடர்ந்து மேலே நின்று எங்களால் நடக்க முடியல.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டோம் இதை. எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய பாடா மற்றும் பன்னா இன மக்கள் எதற்காக இந்த முறையை கையாண்டாங்க? பெரும்பாலும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி கரடுமுரடாகவும் முட்கள் நிறைந்தும் காணப்பட்டுச்சு. அது மாதிரியான பகுதிகளில் நடக்க தான் இந்த மாதிரி முறையை அவங்க கையாண்டாங்க. மேலும் தங்களோட கால்நடைகளை உயரமான பகுதிகளிலிருந்து கண்காணிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இந்த கொம்புகள் பயன்பட்டுச்சு. எத்தியோப்பியாவின் ஓமோ பள்ளத்தாக்கில் வாழும் பன்னா இன பழங்குடியினரின் வாழ்க்கை முறையில் ஒரு பகுதி இது. இதை வலிமை, மரியாதை மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அடையாளமாக கொண்டு செல்கிறார்கள். இந்த நடை அவர்களின் மரியாதை, தைரியம் மற்றும் ஆழமான கலாச்சார வேர்களையும் பிரதிபலிக்கிறது.